யாருமே எனக்கு நிம்மதியை கொடுன்னு கேட்குறதே இல்லை பிரபஞ்சத்துக்கிட்ட. பணம் கொடு பணம் கொடுன்னு கேட்டால் பணம் கொடுத்துரும், நிம்மதியை கொடுக்காது. ஒரு 100 பேர் நல்லவங்க கற்றுக்கும் பொழுது ஒரு 10 கெட்டவங்களும் கற்றுக்குவாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாதுங்கிறங்க. அதையெல்லாம் யோசிச்சா கிளாஸ் நடத்த முடியாதுங்க. நான் என்ன சொல்கிறேன், இவங்க கொஞ்சம் பேர் தானே கெட்டவங்க இருக்காங்க, நல்லவங்க நிறைய பேர் இருக்கமில்ல. இப்போ நம்ம நிறைய பேர் கற்றுக்கிட்டோன்னே அவங்களோட பவர் கம்மியாயிருங்கிறாங்க. முதலமைச்சரும் அதிகாரி தான், பிரதமரும் அதிகாரி தான், கலெக்டரும் அதிகாரி தான், டிஜிபி அதிகாரி தான். இந்த அதிகாரிகள்லாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அதை எழுதி வச்சது, முடிவு பண்ணுறது ஃப்ரீமேசன் அப்படிங்கிற ஒரு குரூப். நீங்கள் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புக்கை முழுசாக படிச்சுட்டு இல்லை ஹாப்பி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற வீடியோவை பார்த்துட்டு 6 மனுஷங்களை பற்றி தெரிஞ்சிருச்சு. இது தனி சயின்ஸ். மேனிஃபெஸ்டேஷன் தனி சயின்ஸ், சீக்ரெட் தனி சயின்ஸ். 3 தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் நூதனமாக பண்ணலாங்கிற. அவருக்கு தெரியாதா, அவர் இளர் பாஸ்கருக்கா, அவரெல்லாம் இன்னொரு முடிச்சிருப்பாரு. இல்லைங்க, நான் அந்த அளவுலாம் முடிக்கலைங்க, சுமாராக தெரியுங்க. உங்களுக்கு இன்னும் முழுசாக முடிக்கலையா? சிலதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. அதையெல்லாம் சில பேர் நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அது நடக்காதுங்கிறத புரிய வைக்கிறது இந்த கிளாஸ். ஆக மொத்தம் மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன் அப்படின்னு 2 வார்த்தைக்கு இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முழுமையான புரிதல். இந்த மேனிஃபெஸ்டேஷனை ஒருத்தரால் சரியாகவும் பயன்படுத்த முடியும், தப்பாகவும் பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கும்போது, இப்போ உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் வந்து அதை பொதுவாக சொல்லிக் கொடுக்குறீங்கல்ல ஒரு விஷயத்த, அப்போது ஏதாச்சும் ஒரு சில ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு தாட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த கிளாஸில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு 50 பேர் இருக்காங்க, ஒரு 5000 பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு நம்ம இருக்கிறோம்னா, இதில் யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றது நமக்கு தெரியாது. அப்போது இதை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த 5000 பேரில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்கன்ற ஒரு கான்செப்டில் இருக்கும்போது, அப்போ உங்களுக்கு அந்த தாட் வரலையா, சரி இது ஒரு தப்பான ஆளுக்கு கைக்கு போய் இதை நம்ம சொல்லி கொடுத்து இதனால எதுவும் விளைவுகள் வந்துடக்கூடாது அப்படின்றது எனக்கு ஏதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சு பல வருஷம் ஆச்சுங்க. இன்னைக்கு நேரத்தெல்லாம் இல்லை. ஓகே சார். நான் எப்போ வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சனோ அப்போவே இந்த எண்ணங்கள் வந்துருச்சு, அதுக்கான முடிவுகள் வந்துருச்சுங்க. ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்ககிட்ட நல்லவங்க கெட்டவங்க டேட்டா பேஸ் வச்சுருக்கீங்களா? இல்லை. அப்புறம் எப்படி நம்ம நல்லவங்க கொண்டு சேர்த்துறது? ஓகே. ஒரு நாலேஜை நம்ம பொதுவாக கொடுக்குறோம். இந்த இப்போ தந்திரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம், தாந்திரிக தாம்பத்தியம். ஓகே. இதை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். ரைட். ஒரு கணவர் என்ன பண்ணுறாரு, தந்திராங்கிற விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு தன் மனைவி சந்தோஷப்படுத்தி ஹாப்பியாக வாழ்கிறாரு. இன்னொருத்தர் ஊர் இருக்கிற பெண்களெல்லாம் தன் கட்டுப்பாட்டு கொண்டு வரக்கும் பயன்படுத்துகிறாரு. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துக்குள்ளேயும் இது இருக்குதுங்கிறாங்க. ஓகே. நீங்கள் எந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தாலும் நல்லவங்களும் கற்றுக்குவாங்க, கெட்டவங்களும் கற்றுக்குவாங்க. ஓகே. இன்னொன்று, கெட்டவங்க எங்கிருந்தாலும் தேடி கற்றுக்குவாங்க. நம்ம அழக பண்ணுறது நான் சொல்லிக் கொடுக்கலங்கிறதுக்காக அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது, அவங்களுக்கு வேணும்னா போய் கற்றுட்டு வந்துடுவாங்க. அவங்க தான் யாரை பற்றி கவலைப்படுறது இல்லை. ரைட். நல்லவங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்குறேங்க. ஒரு 100 பேர் நல்லவங்க கற்றுக்கும் பொழுது ஒரு 10 கெட்டவங்களும் கற்றுக்குவாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாதுங்கிறங்க. அதையெல்லாம் யோசிச்சா கிளாஸ் நடத்த முடியாதுங்க. ஓகே. நான் என்ன சொல்கிறேன், இவங்க கொஞ்சம் பேர் தானே கெட்டவங்க இருக்காங்க, நல்லவங்க நிறைய பேர் இருக்கமில்ல. இப்போ நம்ம நிறைய பேர் கற்றுக்கிட்டோன்னே அவங்களோட பவர் கம்மியாயிருங்கிறாங்க. ஓகே சார். சார் இது வந்து எனக்கு என்னென்னா, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு புத்தகம் வந்து எழுதிருக்கீங்க சார். அந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்காக நான் அதை பார்க்குறேன். என் லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாகவும் பார்க்குறேன். அந்த புத்தகத்தில் ஒரு 6 விதமான மனிதர்களை பற்றி நீங்கள் எழுதியிருந்தீங்க. அதாவது அன்பு மனிதர்கள், முட்டாள் மனிதர்கள், நச்சு மனிதர்கள், அப்புறம் ஒரு 2-3 பேர் இப்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல சார். ஸோ இப்போது இந்த மாதிரி மனிதர்களே, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாமே இந்த 6 வகைக்குள்ளே தான் அடங்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி ஒவ்வொருத்தவங்களையும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போது இது வந்து நடைமுறையில் ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சைக்காலஜிக்கலாக நம்ம உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது வைக்கலாம் சொல்கிறோம் சார். இந்த மாதிரி டெக்னிக்ஸை பயன்படுத்தி மேனிஃபெஸ்டேஷன் அப்ளை பண்ண முடியுமா மனிதர்கள்ட்ட? இப்போ உதாரணத்துக்கு நான் எப்படி கேட்குறேன்னா, ஒரு 6 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்கன்ற சைக்காலஜிக்கலாக ஒருத்தர் சைக்காலஜி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற அந்த கான்செப்டில் கேட்குறேன் சார். அப்போ அந்த 6 விதமான விஷயங்கள் நீங்கள் எழுதியிருக்க அந்த புத்தகத்தில் நிறையா சைக்காலஜிக்கலாக எழுதியிருந்தீங்க. இப்போ நீங்கள் பார்த்த உடனே இந்த மனிதர் முட்டாள் மனிதரா, நச்சு மனிதரா, இல்லை வந்து அன்பு மனிதரான்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எழுதுறீங்க. அப்போது இந்த சைக்காலஜிக்கல் மூலமாக இந்த மேனிஃபெஸ்டேஷனை அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குதுங்க. ஓகே. மீண்டும் சொல்கிறேன், ஒரு சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா ஓகே, இன்னொரு சயின்ஸ்
தெரிஞ்சுக்கும் போது ரெண்டும் சேரும் பொழுது இது வித்தியாசமான சயின்ஸாக மாறுது. புரியுது. ஒருத்தர் வந்து சூப்பு செய்கிறது எப்படின்னு கற்றுக்கிறாரு. ஓகே சார். இன்னொருத்தர் வந்து ம். மருந்து கற்றுக்கிறாரு. ஓகே. அதான் மருந்து சிரப் செய்கிறது. ம். ரெண்டும் தெரிஞ்சோன்னா இவர் சூப்பில் மருந்தாக மாற்றுவார், மருந்தை சூப்பாக மாற்றுவார். ரைட். புரிஞ்சுங்களா? அப்போ ஒருத்தர் சைனா போகிறாரு, அங்கே சமையல் கற்றுக்கிறாரு. ம். இந்தியா சமையல் ரெண்டும் தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணுவார், ம். இவர் வழக்கமாக செய்கிற இட்லியில் வேறு எதையோ போடுவார், சாம்பார் வேறு இது ஆச்சு என்ன இது போடுறேன் அப்படிமா சைனாவில் அப்படி தான் போடுவாங்கம்மாரு. ஓகே. அதே மாதிரி தான் இதுவும். ம். நீங்கள் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புக்கை முழுசாக படிச்சுட்டு இல்லை ஹாப்பி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற வீடியோவை பார்த்துட்டு ஓகே. 6 மனுஷங்களை இப்போ தெரிஞ்சிருச்சு. இது தனி சயின்ஸ். ஓகே. மேனிஃபெஸ்டேஷன் தனி சயின்ஸ், ஓகே. சீக்ரெட் தனி சயின்ஸ். 3 தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் நூதனமாக பண்ணலாங்கிற. ரைட். இன்னும் நூதனமாக என்ன பண்ணலான்னா, ஓகே இவர் நார்சிஸ்ட்டு, ம். அப்போ இவரை போய் நம்ம திருந்துங்கன்னு சொல்லி நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி தண்டோம். ம். அதனால் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஒரு அன்பு மனிதராக இருக்காருன்னா ம். அந்த 6 மனுஷங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதே மேனிஃபெஸ்டேஷனை. சார், அந்த 6 மனிதர்களோட டைட்டில் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது எனக்கு டக்குன்னு ரொம்ப நாள் ஆச்சு புக்கு படிச்சதுனால. அன்பு மனிதர்கள். அன்பு மனிதர்கள், ஆ. முட்டாள் மனிதர்கள், ஓகே. இம்சை மனிதர்கள், ம். நச்சு மனிதர்கள், ம். கல் மனிதர்கள், ம். ஞானிகள். ஞானிகள். அப்போ இந்த 6 பேர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்க கூட உங்கள் டீலுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷனில் எதை பயன்படுத்தலாங்கிறத செலக்ட் பண்ணுவீங்க. தேவையில்லாமல் தண்டமாக செலவு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்கிறங்க. கரெக்ட். நான் ஒருத்தரை பார்க்குறேன், அவர் நச்சு மனுஷன்னு வச்சுக்கோங்களேன், ம். அவர் திருந்துவாருன்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. புரியுது. பாயிண்ட் புரிஞ்சுங்களா? ஓகே சார். இப்போ நைட்டு 12 மணிக்கு ம். நான் சூரியனை பார்க்கணும் அப்படின்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ண பார்த்துட முடியுமா? வாய்ப்பு இல்லை. முடியாத விட்டுட்டு போகணும் இல்லைங்களா? அப்போது இந்த 6 மனுஷங்களை தெரிஞ்சிருச்சுன்னா ம். இந்தந்த மனுஷங்கிட்ட இதெல்லாம் நம்ம செல்லுபடி ஆகாதுன்னு முதல்ல தெரியும் முடியும். அப்போ அதை கொண்டு பண்ணிட்டு போயிடலாம், அவாய்ட் பண்ணிக்கலாங்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே சார். சார், அதுக்கடுத்து ஃபைனலாக நம்ம இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற கிளாஸ் வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி நீங்கள் முழுக்க நீங்கள் மட்டுமே இந்த சீக்ரெட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க. இந்த வகுப்பில் இந்த இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற இந்த வகுப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ், ஒரு கண்டென்ட் மாதிரி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? சிம்பிளாக சார், இந்த வகுப்புக்குள்ளே ஒருத்தவங்க உள்ளே வராங்கன்னா என்ன கற்றுட்டு வெளியில் போய் என்ன விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட். மெயினாக வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்க்குள்ள வித்தியாசத்தை கற்றுக்கலாம். முதல் விஷயம் இது தெரியாமல் நீங்கள் அதுக்குள்ளே போகவே முடியாது. ஓகே. நேர்மறை எதிர்மறை ம். இதோட வித்தியாசம் தான் இமிடியேட்டாக கற்றுக்க வேண்டிய முதல்லுங்க. ஓகே. ரெண்டாவது, நான்னா யாருன்னு தெரிஞ்சுக்க போகிறோம், அதான் முக்கியமான விஷயம். ஓகே. மேல்மனம், ம். நடுமனம், கீழ்மனம், கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ். ஓகே. அதாவது இவ்வளோ விஷயத்தை கற்றுக்க போகிறாங்க. உடம்பு, ம். மனசு, ம். மேல்மனம், நடுமனம், கீழ்மனம், பாசிட்டிவ் நெகட்டிவ், நான், ம். ஆரா, ஆன்மா, உயிர், ஓகே. பாசிட்டிவ்னஸ், லக்கு, ம். மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறது, சீக்ரெட்னா என்ன, அதுக்கு தத்துவம் என்ன, இதுக்கான நிறைய பயிற்சிகள். ஓகே. பயிற்சிகள்லாம் எந்தெந்த பயிற்சியெல்லாம் செஞ்சால் ம். நம்ம மைண்டு இதுக்கு டியூன் ஆகும் அப்படிங்கிற பயிற்சிகள், எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற பட்டியல், ஓகே. கட்டுக்கதைகள். ம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தமாக நிறைய கட்டுக்கதை இருக்குது. ஓகே. இந்த கட்டுக்கதைகள் ம். ஆக மொத்தங்க ம். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தைக்கு முழுமையாக புரிதல் ஏற்படும். ஓகே. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். ரைட். அந்த கான்செப்ட் புரிஞ்சிடுங்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப வருஷமாக நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். பார்த்தா 10 நாள் வகுப்பு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவீங்க. திடீர்னு பார்த்தா அது 30 நாள் வகுப்பாக போய் நிற்கும். அதுக்கடுத்து 2 நாள் 5 நாள் வகுப்பு அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பீங்க. ஒரு 8 நாள் இருக்கும். இது அந்த ஒரு விஷயம் ஏன் நடக்குது? அதாவது நீங்கள் எப்போவுமே என்னென்னா, இப்போ ஒருத்தவங்க மைண்ட் செட் இப்போ எல்லா இடத்துலையும் எப்படி நடக்கும்னா 3 நாள்னா 3 நாள் தான், 4 நாள் 4 நாள். அப்போது உங்களோட வகுப்புகள் எல்லாமே நீங்கள் சொல்கிற டேட்டை விட நீங்கள் ஆக்சுவலாக அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு டேட் சொல்லுவீங்க, ஆனால் வரும்போது அது வேறு மாதிரி அதிகமாக வரும் டேட்டு. அது ஏன் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது சார் இந்த கிளாஸஸில்? அதாவதுங்க, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற எல்லாருமே முதல்ல அந்த வீடியோலாம் ஷூட்டிங் எல்லாம் முடித்து கம்ப்ளீட்டாக ஒரு சிலபஸ் ரெடி பண்ணிட்டு தான் வகுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. நாம் எப்படின்னாங்க, ஒரு சிலபஸ் வந்து ஆக்சுவலாக சிலபஸ்ங்கிறது என்லெஸ். ஓகே. இப்போ எனக்கு இருக்கிற சிலபஸுக்கு என் மண்டையில் இருக்கிறதுக்கு 15 நாள் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் நீங்கள் சொல்லிட்டேன், சொல்லி முடிச்சுன்னு நான் அது ஓப்பன் ஆகிருங்கிற எனக்கு. ஓகே. ஓப்பன் ஆனோன்னா அது இறங்க ஆரம்பிச்சிடும்.
ம். புதுசு புதுசாக சரி நம்ம கிளாஸ் நடத்த போகிறோமே நிறையா சொல்லித் தரணுமே அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நோட்ஸ் எடுத்து ம். என்னன்னா சிலபஸ் பெருசாயிரும். ம். உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு 10 நாள் வகுப்புன்னு ஏற்பாடு பண்ணி ம். 15 நாள் நடத்திடுவேன். ம். கிளாஸ் முடிஞ்சிடும். முடிச்சு அடுத்த நாள் இருந்து இன்னொரு 10 நாளைக்கு சிலபஸ் ரெடி ஆயிருங்கிறது. ஓகே சார். ஸோ இது எப்படின்னாங்க, இது தவம் பண்ணும் பொழுது இப்போ இறங்குற விஷயங்கள் அது இத்தனை நாள் தான் முடிப்போம்னு சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அவ்வளோதான். ஓகே. அதை புரிய வைக்க டைம் அதிகமாகலாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக இது 15 நாள் சொல்கிறோம். ம். கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும். ஒரு 50க்கும் மேற்பட்ட இலவச வகுப்புகளை, விருப்பத்தொகை வகுப்புகளை நீங்கள் நடத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. டைரக்ட் கிளாஸாகவும் நடத்துறீங்க, ஆன்லைன் கிளாஸாகவும் நடத்துறீங்க. அது ஓகே, அது ஒரு பக்கம் வச்சுருவோம். எல்லா கிளாஸுக்கும் விருப்பத்தொகைன்னா ஒன்றுமே இல்லை. ஒருத்தவங்க வந்து எவ்வளோ நாளும் உங்களுக்கு விருப்பம் உள்ள படத்தை கட்டி இது பண்ணிக்கலாம். ஒரு சில கிளாஸஸும் பெரிய கிளாஸஸும் இருக்குது. 5000 ரூபா கிளாஸஸ் இருக்குது, 2000 ரூபா கிளாஸஸ் இருக்குது, 1000 ரூபா கிளாஸஸ், 500 ரூபா இப்படிலாம் இருக்குது. ஆனால் ஒரு கிளாஸுக்கு மட்டும் 1888. அது என்ன மைண்ட் செட்டில் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க சார்? எனக்கு அது ஒரு கியூரியாசிட்டிக்காக கேட்குறேன். ஆகஸ்ட் மாதங்க. ஓகே. 8வது மாதம். ஓகே. 8ஆம் தேதி. ஓகே. 8 மணி கிளாஸ் ஆரம்பிக்குது. ஓகே. 8 ஸோ 8 ஒரு தத்துவம். ஓகே. இந்த தத்துவத்தை அந்த வகுப்பில் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். சூப்பர். ஸோ அந்த இப்போ 666 அப்படின்னா இலுமினாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி 888 அப்படிங்கிறது மேனிஃபெஸ்டேஷனுடைய ஒரு கோடு வேர்டுங்க. ஓகே. ஓகே. ஸோ அந்த 888க்கான விளக்கமும் அந்த வகுப்பில் வரும். ம். அதனால் காத்திருந்து ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 8 மணிக்கு ஆரம்பிக்கிறதா பிளான் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு கோடு வேர்டு. சூப்பர். 888. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ரங்கராட்டின ரகசியம், அப்புறம் நிறைய விதமான விஷயம் பற்றி பேசுகிறீங்களே தவிர்த்து ஒரு முழுமையாக சீக்ரெட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு கிளாஸ் எடுத்த மாதிரி எனக்கு நினைவில் இல்லை. ஸோ இப்போது இந்த ஐடியா, இந்த தாட் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நம்ம ஒரு வகுப்பு எடுக்கணுன்ற தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு சார்? இதனால் வந்துச்சுன்னா, நான் ஒரு நாளைக்கு 100 முதல் 300 பேருக்கு இமெயில் மூலமாக இலவசமாக ஆலோசனை கொடுத்துட்டு வரேன். ஓகே. நேரில் ஒரு நாளைக்கு 4-5 பேர்த்த பார்க்குறேன். ஃபோனு மெசேஜ்னு வருது. இதில் நிறைய பேர் இந்த சீக்ரெட் அப்படிங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட கொஷின் கேட்குறாங்க. ஓகே. கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றும் ஆகலை, இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க முதல்ல. ஓகே. நான் பண்ணனே ஆகலை, முதல்ல எடுத்துட்டு நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்க. ஓகே. சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க, இது இப்போ அப்படி தான் நீங்கள் தானே சொன்னீங்கன்னா நல்லா நடக்கிற வரைக்கும் பேசாமல் இருப்பாங்க. ஏதாவது ஒரு கெட்டது இருந்துச்சுங்க, நீங்கள் சொல்லி தான் பண்ணோம் அப்படின்றாங்க. சார் நீங்கள் சொல்லி தான் அந்த வீடியோ பார்த்தேன், ஒன்றுமே ஆகலை. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசி அவங்க எங்கே புரியலையோ அங்கே புரிய வைக்கிறேன். ஓகே. இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்தா வேறு வேறு மாதிரி புரிஞ்சு வச்சுருக்காங்க. விஷயம் ஒன்று தான். ஓகே. அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே இதுக்கு நம்ம ஒரு கம்ப்ளீட் ஒரு வகுப்பு எடுத்துட்டா இனிமேல் யார் கேட்டாலும் இந்த வகுப்பில் கலந்துக்கன்னா வேலை முடிஞ்சது இல்லைங்களா, என்னோட டைம் சேவ் ஆகும் இல்லையா? ரைட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிளுங்க, ஒரு குடும்ப சண்டைக்காக எங்கிட்ட இது வரைக்கும் 1500 பேருக்கு மேலே வந்து கவுன்சிலிங் வாங்கிட்டு போயிருக்காங்க. பேசி பேசி ஓஞ்சு போய் தான் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற வீடியோ ரெடி பண்ணிட்டேன். ஓகே. இப்போ யார் கேட்டாலும் அந்த வகுப்பில் கலந்துக்க முடிஞ்சுது. இப்போ சுகரை பற்றி கேட்டால் ஒரு 2 மணி நேரம் வீடியோ நான் என்ன டாக்குமெண்ட் பண்ணுறேன். இனிமேல் யாராவது என்கிட்ட சீக்ரெட்டு, பாசிட்டிவு, மேனிஃபெஸ்டேஷனு, அஃபர்மேஷன் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பொதுவாக அந்த பதில் சொல்கிறதுக்கு பொதுவாக இந்த வகுப்பில் கலந்துக்குங்கன்னா எனக்கு வேலை முடிஞ்சுது. நான் அடுத்த ரிசர்ச்சுக்கு போயிடுவேன். அதனால் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜ் வேணுங்கிறக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வகுப்பு. ஓகே சார். எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. அதாவது இந்த இன்டர்வியூக்கு உங்களை பிடிக்க முடியல. நான் முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடிலாம் ஒரு இன்டர்வியூ கேட்கும்போது கூட நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிட்டு வந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப அந்த டைம் டூரேஷன் ரொம்ப கம்மியாகிட்டே வந்து உங்களுக்கான வேலைகளும் இருந்ததுனால சரியாக பண்ண முடியல. முதல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி இந்த இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற உங்களுடைய இந்த வகுப்பு என்னைக்கு, அந்த வகுப்பை பற்றின டீட்டெயில்ஸ், இந்த வகுப்பில் எப்படி கலந்துக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார். 2026 ஓகே. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சிறப்பான ஒரு நாள். ஓகே. அன்னைக்கு 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. ஓகே. தினமும் 1 மணி நேரம் வகுப்பு. ஓகே சார். ஒரு 15 நாள் வகுப்பு இது பிளான் பண்ணியிருக்கு. ஓகே. ஆனால் கண்டிப்பாக 15 நாளுங்கிறது முடியாது. 20 நாள் ஆகலாம், 25 நாள் ஆகலாம், தெரியாது. 15 நாள் ஆரம்பிக்கிறேங்க. ஓகே. சிலபஸ் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். ஓகே. ஸோ இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டா நம்ம நினைச்சதை நடத்துறதுக்கான எல்லா விதமான கருவிகளும், டூல்ஸும் நம்ம கற்றுக்குவோம். ஓகே. கற்றுக்கிட்டு முதல்ல
சிலதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. அதையெல்லாம் சில பேர் நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. No. அது நடக்காதுங்கிறத புரிய வைக்கிறது இந்த கிளாஸ். Yes, sir. ஆக மொத்தம் மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன் ம். அப்படின்னு இந்த 2 வார்த்தைக்கு இந்த பாசிட்டிவ்னஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முழுமையான புரிதல். ஓகே இதில் கலந்துக்கிட்டா கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். ஓகே இது வந்து உடல் நலத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த 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 மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது எல்லாரும் தப்பாக புரிஞ்சிருக்கிறது. மேனிஃபெஸ்டேஷனாவே பணம் அப்படி இல்லைங்க. ம். உடல் நலத்துக்கும் பயன்படுத்தலாம், ஓகே மன நிம்மதிக்கு பயன்படுத்தலாம், குடும்ப உறவுகளுக்கு பயன்படுத்தலாம், பிஸ்னஸ் பயன்படுத்தலாம், ஓகே ஒரு ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம். இது ஒரு டூல், அவ்வளோதான். இது எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம். ஆனால் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சீக்ரெட் இந்த மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சால் நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு சின்ன விஷயங்க. எதுக்கு சம்பாதிக்கணுங்கிறதா முக்கியங்கிறாங்க. ஓகே ஒருத்தர் சம்பாரிச்சு நிறைய காசு வச்சிருக்காருங்க, ம். அவர் வாழ்க்கையில் அனுபவிச்சதே கிடையாது. அப்புறம் எதுக்கு சம்பாதிக்கணும்? இன்னொருத்தர் நிறைய அனுபவிக்கிறாரு, அவர்கிட்ட காசே இல்லை, ஐ மீன் சொத்து சேர்த்து வைக்கல, ம். ஆனால் அவர் ஜாலியாக இருக்காரு, சந்தோஷமாக இருக்காரு, நிம்மதியாக இருக்காரு, எங்கே வேணாலும் போகிறாரு வராரு. ம். இந்த 2 பேர்த்தில் யார் பெஸ்ட்டுன்னு கேட்டால், ம். பேங்க்கில் பணமே இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது, ஆனால் அவர் ஜாலியாக சந்தோஷமாக நிம்மதியாக ஹாப்பியாக வாழ்கிறார் இல்லையா? அதுக்கு தான் மேனிஃபெஸ்டேஷன் பயன்படுத்தணும். ஓகே யாருமே எனக்கு நிம்மதியை கொடுன்னு கேட்குறதே இல்லை பிரபஞ்சத்துக்கிட்ட. பணம் கொடுன்னு கேட்டால் பணம் கொடுத்துரும், ம். நிம்மதியை கொடுக்காது. Correct. அப்போ என்ன கேட்கணும்னா, ம். பணம் கொடுன்னு கேட்குறத விட்டுட்டு அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ம். கார் வாங்குறீங்க, கார் வாங்க என்ன பண்ணுவீங்க? ஜாலியாக இருப்பீங்களா? ம். அப்போ நான் ஜாலியாக இருக்கணும்னு கேட்டால் கார் வரும், பணம் வரும். இது ரிவர்ஸ் பண்ணுறது. எஸ் அப்போ நம்ம இந்த சீக்ரெட் எல்லாரும் உல்டாவாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. திருப்பி விடணும், அவ்வளோதாங்க. ஓகே நான் நிம்மதியாக வாழணும்னு சொன்ன உடனே உங்கள் கடன் அடைஞ்சிரும். ஆனால் நீங்கள் கடன் அடையணும்னு நினைக்கிறது ம். தவறு. ஓகே கடன் அடைஞ்சா நீங்கள் எப்படி வாழ்வீங்க? அந்த அந்த இடத்துக்கு அங்கிருந்து இங்கே வந்தோம்னா சக்ஸஸ், ஓகே இங்கிருந்து அங்கே போகணும்னு நினைக்கிறது ராங். ரைட் இதையெல்லாம் புரிய வச்சு, ம். இது வந்து எல்லாருக்கும் தேவையானது, ம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இது நமக்கு திருமணத்துக்கு நமக்கு சரியான ஒரு மாப்பிள்ளை தேடுறதுக்கு, பொண்ணு தேடுறதுக்கு, நமக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தையா வேணுமா, அது வரைக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாங்க. இது ஒரு டூல். ஓகே இதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கலாம். இது ஒரு சயின்ஸ், இது ஒரு டூல். ரைட் அதனால் எல்லாரும் அவசியம் கலந்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை. உங்களோட லைஃப்பில் இப்போ ரீசன்ட் டைமில் சீக்ரெட் அப்ளை பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்ச விஷயம் அப்படின்றது ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா சும்மா ஒரு நடந்த ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். இருக்குங்களா? இருக்குங்க. அது என் லைஃபே கம்ப்ளீட்டாகவே இந்த மேனிஃபெஸ்டேஷனில் தான் போயிட்டுருக்கு. ஓகே ஆனால் அதுக்கு அது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகே அந்த அந்த ஓகே அந்த பேர் டெக்னிக் தெரியாமல் இயல்பாகவே நான் அப்படி வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஓகே அதனால் எனக்கு வந்து சொல்லும் பொழுது நான் கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியுமே தவிர இயல்பாக நான் பண்ணிடுவேன். ஓகே சரி சார். இப்போ ரீசெண்டாக ரீசெண்டானா அதாவது சார் ரொம்ப வருஷமாக ம் எனக்கு வந்து டாய்ச்சி அப்படிங்கிற ஒரு வித்தையை ஓகே முழுமையாக ப்ராப்பராக கற்றுக்கணும்னு ஒரு ஆசை. ஓகே டாய்ச்சி பல வருஷமாக அதெல்லாம் கற்றுருக்குறேன். ம். ஆனால் ஒரு முழுமை பெறல, கம்ப்ளீட் ஆகலை, ஓகே ப்ராப்பராக இல்லை. ம். ஒரு சுமாராக தெரிஞ்சு வச்சுங்களேன், ஒரு நுனிப்புல் மேயிற மாதிரி. ரொம்ப நாளாக அந்த ஒரு ஆசை இருந்துச்சு. ம். ஆனால் நான் அதுக்கு பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலை, No. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஓகே திடீர்னு ஒருத்தர் என்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு டாய்ச்சி தெரியுமா ம். அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கூட இருந்த இன்னொருத்தர், ம் இது என்ன நான் கேட்டேன், ஏன்னா ஹீலர் பாஸ்கர்னாவே எல்லாமே தெரியும் நம்புறாங்க. வாங்க ஓகே அவருக்கு தெரியாதா, அவர் ஹீலர் பாஸ்கருக்கா, ஆ. அவரெல்லாம் இன்னொரு எல்லாம் முடிச்சிருப்பாரு அப்படின்னு. ம். இல்லைங்க நான் அந்த அளவுலாம் முடிக்கலைங்க, ம். ஏதோ சுமாராக தெரியுங்க. உங்களுக்கு இன்னும் முழுசாக முடிக்கலையா அப்படின்னாரு. அது சொன்ன அடுத்த செகண்ட் எனக்கு ம். நான் கற்றுக்கணுங்கிற ஆசையை விட ஐயோ நம்மள மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு. ஓகே ம் இல்லை சார் நீ ஹீலர் பாஸ்கர் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினச்சேன் ம். அப்படின்னு நம்பிக்கையாக 4 பேர்த்து முன்னால் அவர் சொன்ன உடனே ம். அடுத்த செகண்ட் நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே சே நமக்காக இல்லைனாலும் ம் நம்மளை நம்பி 4 பேர் இருக்காங்கல்ல, உங்களையே நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்களே, என்ன வழி கேட்ட மாதிரி. ஓகே சார். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? அந்த விஷயம் உங்க வாழ்க்கையில இப்ப நடந்துருச்சா இல்ல இன்னும் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த சம்பவம் நடந்து ஒரு ஒரு வருஷம் இருக்கும். ஓகே அதுக்கப்புறம் நான் டக்குன்னு அந்த ஒரு செகண்டில் பாருங்க தாங்க, அந்த ஒரு செகண்டில் நான் என்ன பண்ணுறேன், ம். என்னோட நடு மனசில் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே உடனே கற்றுக்கணும்,
முழுமையடைஞ்சிடணும் அப்படின்னு. ஓகே. இப்போ வந்து பல வருடமாக இந்த டாய்ச்சி பயிற்சியை சொல்லி கொடுத்துட்ருக்கிற குருநாதர் சண்முகம்னு ஒரு ஐயா, ஓகே. அவருடைய மகன் என்னை கூப்பிடுறாரு. பாருங்க, இந்த இது இந்த நடந்தோன்னு நடக்குது. ஓகே. அவர் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் டாய்ச்சி கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் அப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே. அவர் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே பழக்கமாக இருந்தவர்? இல்லைங்க இல்லை. இல்லைங்க, அவராக கூப்பிடுறாரு. ஓகே. அவர் வேற ஏதோ நம்ம வகுப்பில் கலந்துருக்காரு. ஓகே. கலந்துக்கும்போது நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன், உங்கள் ஊரில் யாராவது நல்ல காரியம் பண்ணிருந்தோங்கிறத எனக்கு அறிமுகப்படுத்துவீங்கன்னு. ஒன்று அவருக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோமே சொல்லிட்டு இந்த சண்முகம் அப்படிங்கிற டாய்ச்சி மாஸ்டருடைய மகன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா இந்த மாதிரி கற்றுக் கொடுத்துட்ருக்காருன்னு சொன்னோன்னே, ஆக்சுவலாக நான் போய் கற்றுக்க வேண்டியது ஆக்சுவலாக குருநாதர்கிட்ட. ஆனால் அவரே வந்து நம்ம நிஷ்டையில் 2 நாள் இருந்து முழுமையாக நாங்கள் ஒரு 10-15 பேர் எல்லாம் இருந்து முழுமையாக கற்றுக்கிட்டோம். இது வந்து இது இந்த மேனிஃபெஸ்டேஷனில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு செகண்டில் நினச்சோன்னே அதுக்கான ஏற்பாடு நடக்குது. இவ்வளோதான். பட் அந்த அந்த பதிவு செய்கிறது தான் இம்பார்ட்டண்ட். இப்போ ரீசெண்டாக இந்த மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு வரம் என்னென்னா டாய்ச்சி அப்படிங்கிற ஒரு கலை. அதனால் என்ன பண்ணிட்டோம், இப்போ அவரை வச்சு விரைவில் வந்து அந்த கலை எல்லாரும் கற்றுக் கொடுக்குறக்காக நம்ம ஏற்பாடு பண்ண போகிறோம். ஓகே, சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு சில தாட்லாம் வராதா சார்? அதாவது அரசியல் இதில் ஏதாச்சும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறதுக்கான ஐடியாக்கள் ஏதாச்சும் இருக்குங்களா? இல்லை, ஐடியா இல்லைங்க. அதாவதுங்க, முதல் விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஒரு பதவிக்கு வந்துட்டா நல்ல காரியம் செய்ய முடியுங்கிறது தப்பான கான்செப்ட். ஆனால் இப்போ எல்லாருமே அப்படி தானே சார் இது பண்ணுறாங்க, ஒரு அதிகாரம் இருந்தால் அப்படி தப்பாக புரிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அரசியலை மாற்றிட்டா ஊர் திருந்திரும் நினைக்கிறதே தப்புங்கிறது. ஓகே. ஏன்னா அது முதலமைச்சராகட்டும், பிரதமராகட்டும், கலெக்டர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் உலகம், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்த மொத்த உலகத்தில் இருக்கிற அதிகாரிகள், அதிகாரின்னு சொல்கிறேன். ஓகே. முதலமைச்சரும் அதிகாரி தான், பிரதமரும் அதிகாரி தான், கலெக்டரும் அதிகாரி தான், டிஜிபி அதிகாரி தான். ஓகே. இந்த அதிகாரிகள்லாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. ஓகே. அது எழுதி வச்சது, முடிவு பண்ணுறது ஃப்ரீ மேசன் அப்படிங்கிற ஒரு குரூப். ஓகே. ஃப்ரீ மேசன் அப்படின்னா யாருன்னா இலுமினாட்டி கிட்ட நேரடியாக வேலை செய்கிற நபர்கள். ஓகே. இலுமினாட்டி வேற, ஃப்ரீ மேசன் வேற. ஓகே. அப்போது அந்த போஸ்ட்டில் போய் உட்காந்துட்டா நீங்கள் நல்ல காரியம் பண்ணவே முடியாதுங்க. அதனால் எனக்கு அந்த எல்லாரும் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, நம்ம வந்து ஒரு பதவிக்கு வந்துட்டோம்னா நல்ல காரியம் பண்ணலாம் நினைக்கிறாங்களா, அப்படி பண்ணவே முடியாதுங்கிறாங்க. ஏன்னா அவன் சொல்கிறத மட்டும்தான் செய்ய முடியும். வேணா அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசைப்பா இந்த மாதிரி பண்ணிக்கிறேன், சரி போ பொழைச்சி போன்னு சொல்லி ஒன்று சொல்லுவான். அதை வேணால் பண்ணிக்கலாமா தவிர, நான் என்ன கேட்குறேன்னா, பதவியே எனக்கு இல்லாதனால தான் நான் இந்த உலகத்தில் நிறைய நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு பாஸ் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதை பண்ணுறேன். நான் ஒரு கட்சியிலையோ இல்லை ஒரு அமைப்பிலையோ இல்லை ஒரு சாமியார்கிட்டையோ ஏதோ ஒரு குரூப்பில் நான் வந்துட்டாவே ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடுங்கிறேன். ஏதோ ஒரு குரூப் வரக்கூடாது. உலக மக்களுக்கெல்லாம், எல்லா மதம், எல்லா ஜாதி, எல்லா கட்சிக்காரங்களுக்கும் நம்ம நல்ல விஷயம் சொல்லணும்னா தனியாக தான் இருக்க முடியும். என்ன கேட்டால் பதவியில் இல்லாமையே அதை விட அதிகமாக செய்யலாங்கிறங்க. இருந்தால் தான் கஷ்டங்க. அப்போ எனக்கு மேலிருந்து ப்ரெஷர் வரும், சைட்லேருந்து ப்ரெஷர் வரும், என்ன பண்ணணும். இது அப்படி இல்லை. அதனால் அரசியலை மாற்றணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அரசியலுக்கு போய் தான் மாற்றணும்னு அவசியம் இல்லைங்கிறாங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற இந்த கான்செப்டில் மெடிடேஷன், தியானம் அப்படின்ற ஒரு விஷயமும் அடங்குமா, இல்லை அது வேற இது வேறையா பிரிக்கப்படுதா? மெடிடேஷன் அப்படிங்கிறது எல்கேஜி. ஓகே. தவம்ங்கிறது பிஹெச்டி. ஓகே. மெடிடேஷனில் சின்ன சின்ன விஷயம் தாங்க பண்ண முடியும். தவம் பண்ணால் தான் பெரிய விஷயங்கள் பண்ண முடியும். இப்போ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது தவம் சம்மந்தப்பட்டது. புரியுது. அது ஒருத்தர் மெடிடேஷன் பேர் மெடிடேஷன் சொல்லுவாங்களே தவிர, தியானம் என்பது வேறு, தவம் என்பது வேறு. ஓகே. தவம் இருந்து இந்த குழந்தை பெற்றேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தியானம் பண்ணி பெற்றேன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அந்த தவத்துக்கு பேர் தான் உண்மையிலே சொல்லப்போனால் மேனிஃபெஸ்டேஷனுடைய தமிழ் வார்த்தையே தவம் தான். இப்போ வந்து ஆங்கிலத்தில் மேனிஃபெஸ்டேஷன் சொன்னால் தான் மக்களுக்கு புரியுது. அந்த காலத்தில் தவம் கிடைக்கும்னு சொல்லலைங்களா, அந்த தவம்ங்கிறது என்னென்னா மேனிஃபெஸ்டேஷனுக்கு தான் தவம்னு பேரு. ஓகே. இப்போ தவம் சொன்னால் ஓகே, தவம் சொல்லித்தராராமா,
உட்காந்து கண்ணை மூடி ஏதோ சொல்லுவாருன்னு யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி தான் Okay. உங்களுக்கு புரியல பாஷையில் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி தரோம். ஸோ இது வந்து எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சார். இந்த பழைய படங்கள்ல முன்னாடி இருந்து சார் இந்த சித்தர்கள், ஞானிகள் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல போய் அமைதியா உட்கார்ந்து தவம் பண்ணுவாங்க. அவங்க மேல அப்படியே ஒரு பாம்பு புத்து மாரி கட்டிரும். அந்த தவத்தோட வலிமைய பார்த்துட்டு மேல இருந்து கடவுள், அது வந்து எந்த கடவுளா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு முன்னாடி தரிசனம் செஞ்சு அவங்களுக்கு தேவைப்படுறத குடுப்பாங்க அப்படின்றாங்க. இப்ப நீங்க உங்கள்ட்ட பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன புரியுதுன்னா, அந்த மேல இருந்து இறங்கி வர்றது அப்படின்றது பிரபஞ்சத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற அந்த கான்செப்ட். இந்த பெர்சன் பண்றது வந்து அந்த டூல யூஸ் பண்ணி அந்த மேனிஃபெஸ்டேஷன் உள்ள வரா. இதுதான் அவங்க லாஜிக்கா சொல்ல வந்திருக்காங்களா அப்படின்றது எனக்கு புரியல. ஆமாங்க. இப்போ தவம்னாவே இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே ஓகே. தவம்னாவே காட்டுக்குள்ளே போய் உட்காரணுங்கிறீங்க. அதுவே கிடையாதுங்கிறேங்க. ஓகே. ம். தவம்னா 24 மணி நேரமும் ஒரு சிந்தனையோடு இருப்பது. ஓகே. அதுக்காக அந்த சிந்தனை பண்ணிட்டு சாப்பிடாம குளிக்காம இருக்கிறது இல்லை. ம். நல்லா கேவீங்க. தவம்னா என்னன்னா ஓகே. சாதாரணமாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு கார் ஓட்டிட்டு பைக் ஓட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இது ஒரு பக்கம் நடக்கும் பொழுது ம். தனியாக ஒரு 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 ட்ராக் ஓப்பன் ஆகி 24 ஹவர்ஸ் அதை பற்றி சிந்திச்சு அதை நம்பி அது ஒரு தனி ட்ராக்குங்க. அது 24 ஹவர்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் தவம். இப்போ தவம் பண்ணுறதுக்கு காட்டுக்குள்ளேயே போக வேண்டாங்கிறேங்க. ஓகே. என் வாழ்க்கையில் நான் காட்டில் போய் தவம் பண்ணதே இல்லைங்க. ஊருக்குள்ளே தான் தவம் பண்ணியிருக்கேன். தவத்தை ஊருக்குள்ளே இருந்து பண்ணலாம். ஓகே. ஓகே சார். நீங்கள் சத்தமான ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு கண்ணை திறந்து பண்ணலாம். ம். தவங்கிறத கண்ணை திறந்து பண்ணலாம், மூடி பண்ணலாம், சத்தமான இடத்துல பண்ணலாம், அமைதியான இடத்துல பண்ணலாம், காட்டுக்குள்ளே பண்ணலாம், ஊருக்குள்ளே பண்ணலாம். எப்படி பண்ணணும்னு அதான் தெரிஞ்சுக்கணும். தவம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் எங்கே வேணால் பண்ணலாங்கிறாங்க. புரியுது. இங்கே தான் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கிறாங்க. ஓகே சார். ஸோ மெடிடேஷன் தியானத்தை விட தவத்துக்கு பவர் ஜாஸ்தி. ம். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது தவம் சம்மந்தப்பட்டது. ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரீ மேஷன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பேசுறோம். ஸோ அதே மாதிரி நான் இப்போ எப்படி அதை பார்த்தேன், ஒரு சில விஷயங்கள் நான் எப்படி யோசிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பணக்காரங்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் ரன் ஆகுறது ரொம்ப சிரமப்படும். எல்லாருமே எல்லார் வேலையும் அவங்கவுங்களே எல்லாரும் பணம் இருக்குன்றதுனால பணத்துக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும்ன்ற ஒரு கணக்கில் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது, அப்போ எப்படி இருந்தாலும் ஒரு பணக்காரங்க, ஒரு ஏழைன்னு இருந்தால் மட்டும்தானே இந்த உலகம் ரன் ஆகுற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது, இந்த மற்ற இந்த கான்செப்ட்ல இந்த ஃப்ரீ மேஷன்ஸ் இந்த கான்செப்ட்லையும் இவங்களும் அந்த ஒரு கான்செப்ட் தானே முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 2க்கான விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படின்றது எனக்கு புரியல. இந்த உலகத்தில் ஓகே. எப்பவுமே நல்லது கெட்டதும் ரெண்டுமே இருக்கும். இதான் உலகம். ஓகே. நல்லது மட்டுமே இருக்கிற உலகம் உலகத்தில் கிடையாது. No. கெட்டது மட்டுமே இருக்காது. ஓகே. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்பம் துன்பம், ம். ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன், இந்த உலகம் இப்படி தான் இருக்கும். ஓகே. இதை புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு ஆன்மீகம் புரிஞ்சிருங்கிறாங்க. இது வந்து ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பிரிச்சுவல்னு சொல்லி ஆன்மீகம்னு ஒரு 5 நாள் வகுப்பு நடத்துகிறாங்க. ஆன்லைன் ஆமா. வகுப்பு. அதில் கலந்துக்கிட்டா இதெல்லாம் கிளியர் ஆயிடும். ரைட். அதாவதுங்க இலுமினாட்டிகளை நான் எதிர்த்து பேசுகிறேன் இல்லைங்களா? புரிஞ்சுக்குங்க. ம். நான் இது என்னோட டியூட்டியாக நினைக்கிறேன். ஓகே. இலுமினாட்டிகள் ஊரை கெடுக்கிறது டியூட்டியாக நினைக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே. இறைவன் 2 பேர்த்துக்கு இறைவன் தான் பாஸ். ரைட். இதுதான் இங்கே இவ்வளோ ஒரு காமெடியான ஒரு விஷயம். ம். இலுமினாட்டிகளுக்கு ஊரை கெடுக்க சொன்னதே இறைவன் தாங்கிறாங்க. ஓகே. இப்போ இறைவனின் அனுமதி இல்லாமல் இறைவன் தான் பெரியவங்கன்னு யார் சொல்கிறீங்களோ, ம். இறைவன் தான் பெரியவன் தான், சாத்தானே கிடையாதுங்கிறாங்க. மான் வந்து புல்லை திங்குது. சரி, மான் வந்து நல்லதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. புலி வந்து மானை திங்குது, புளியை கெட்டதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போது இந்த கடவுள் வந்து நல்லவங்கன்னு பார்த்து செய்கிறது இல்லை, கெட்டவங்கன்னு பார்த்து செய்கிறது இல்லையா? பூனைக்கு எலியை பார்த்தா ஓடி போய் கடிச்சு சாப்பிடுன்னு அறிவை கொடுத்ததே இறைவன் தானே, இல்லைன்னு சொல்லுங்க. கரெக்ட். நேச்சரே சிங்கத்துக்கு மானை பார்த்தோன்னா ஓடி போய் கடிச்சு கொதறி துடிக்க துடிக்க சாகடிச்சு சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்து இறைவன் தானே. ரைட். இப்போ இறைவன் ரொம்ப அன்பானவன் அப்படின்னு சொல்லும் பொழுது கரெக்டான பாயிண்ட். அப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இறைவனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இறைவன் அன்பானவரும் கிடையாது, மோசமானவும் கிடையாதுங்க. அது ஒரு டிசைனுங்க. ஓகே. புரிஞ்சுக்குங்க. இந்த உலகங்கிறது ஒரு ஒரு ரூல்ஸ்குள்ளே இருக்குது. இந்த ரூல்ஸை புரிஞ்சுக்கணுங்கிறாங்க. அதான் ஒரு வார்த்தையை சொல்ல முடியாதுங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற ஆன்மீகம் அப்படிங்கிற 5 நாள் வகுப்பை முழுசாக முடிச்சா தான் புரியும். நான் சொல்கிற ஒரே வார்த்தை கேட்டோன்னா உங்களுக்கு முரண்பாடு வரும். என்ன இப்படி சொல்கிறாருன்னு. எல்லாத்துக்குமே ஒரு கிளாஸ் இருக்குதுங்க. அந்த கிளாஸ் முடிக்கும் போது தான் புரிதல் ஏற்படும். அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்தில் நல்லது கெட்டது ரெண்டையுமே உருவாக்குனது இறைவன் தான். உங்கள் சைடில் இருந்து ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பற்றி பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா
ஹெல்த் ரிலேட்டடாக பேசிகிட்டு இருக்கீங்க, டக்குன்னு யோகா மெடிடேஷன் அப்படின்றது சரி ஓரளவு மேட்ச் ஆகி போயிடுது அப்படின்ற ஒரு கான்செப்டில் போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கான இதுக்காக சீக்ரெட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னு ஒரு கிளாஸ் நடத்துறீங்க. எல்லா விதமான சப்ஜெக்ட்டையும் கவர் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்டு இந்தந்த வகுப்புகள் தான் வரணும்னு ஒரு கணக்கு வச்சுருக்கீங்களா? இல்லை இந்த விஷயங்களுக்கு எந்தெந்த வகுப்பு தேவைப்படும், இந்த கரண்ட் டேட்டுக்கு என்னென்ன வகுப்பு தேவைப்படும் சொல்லி முடிவு எடுக்கிறீங்களா? எந்தெந்த வகுப்பெல்லாம் வரணும்னு என்கிட்ட பட்டியலே இல்லைங்க. ஓகே சார். எப்போ ஒரு வகுப்பை எடுக்கிறதுக்கு சரியான நபரை, அந்த வகுப்பும் நல்லா இருக்கணும், நபரும் நல்லா இருக்கணும், செலக்ட் பண்ணுறணும், அப்போ தான் வருது. ஓகே. ஆக மொத்தம் ரொம்ப சிம்பிளுங்க. மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான ஒரு வித்தை என்னைக்காவது ஒரு இடத்துல பார்த்தோன்னா, ஓகே, அந்த வித்தை சரியா தெளிவா சொல்லிக் கொடுக்குற ஒரு நபரை பார்க்கும் பொழுது நான் முதல்ல கற்றுக்கிறேன். ஓகே. கற்றுக்கிட்டு முடிச்சோன்னே அவரை வச்சு உலகத்துக்குள்ளே கற்றுக் கொடுக்குறேன். இதுதான் கான்செப்டே தவிர 2027 இந்த சப்ஜெக்ட் தான் நான் வகுப்பு எடுப்பேன்னு எனக்கு லிஸ்ட்டே என்கிட்ட இல்லைங்கிறாங்க. ஓகே. முதல்ல யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்கள வச்சு நடத்துகிறோம். இப்போது டாய்ச்சிங்கிற வகுப்பு இப்போ தான் நடக்குது. கடந்த 27 வருஷத்தில் நான் டாய்ச்சிங்கிற வகுப்பை நடத்தவே இல்லை. ஏன்னா சரியான நபர் கிடைக்கல, நபரும் கிடைக்கல, அந்த சப்ஜெக்டும் சரியா இல்லை. இன்னைக்கு அது கிடைச்சிருச்சு, நடக்குது. ரைட். இந்த மாதிரி என்னைக்கு சரியான ஒரு வகுப்பு சரியான ஒரு நபர் கிடைக்கிறாரோ அப்போ நான் கற்றுக்கிட்டு, இந்த முக்கியமான விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு அதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இதான் ரூல்ஸே தவிர அடுத்த வருடங்களில் இந்தந்த வகுப்புகள்லாம் வரப்போகுதுன்னு எனக்கே தெரியாதுங்கிறேன். சார், உங்களோட நேரத்தை இவ்வளவு மணி நேரம் செலவு செஞ்சு இந்த விஷயங்களை பற்றி நிறைய விஷயங்களை, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை, நான் எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு, உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. தேங்க்யூ சார். நினைச்சதை அடையிறது எப்படி, வெற்றி பெறது எப்படி? அதாவதுங்க, ரோண்டா பைன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது நாம எண்ணங்கள் மூலியமாக நாம் எப்படி ஒரு காரியத்தை நிறைவேற்றுறது அப்படின்னு. இது சம்பந்தமா நான் 27 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. பலவிதமான கோணங்கள்ல, பலவிதமான எடுத்துக்காட்டோட சொல்லிட்டு இருக்கிறேங்க. ஆனா பல பேருக்கு புரியல, நம்ம என்ன சொல்றோம்னு புரியல. தம்மண்ண செட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எப்படி ஆங்கிலத்தில் ரோண்டா பைன் இருக்காங்களோ, நம்ம ஊர் தம்மண்ண செட்டிங்க, அவர் எழுதின புத்தகங்கள்லாம் நடுமணம் சம்பந்தமா, வெற்றியடைவு சம்பந்தமாங்க. அவர் எங்க எல்லாருக்கும் குருநாதர் அவரு தாங்க, தம்மண்ண செட்டி. அவரது புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சு பாருங்க, எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். அதனால ரோண்டா பையன் அவர்கள், எனது கருத்துக்கள், தம்மண்ண செட்டி அவர்களின் தத்துவங்கள் இதெல்லாம் அடங்கின மொத்த சப்ஜெக்ட், அதாவது சீக்ரெட்டை முழுமையா புரிந்து கொள்வதற்காக ஒரு முழுமையான வகுப்புங்க. 10 நாள் ஆன்லைன் வகுப்பு. இந்த வகுப்பு 8வது மாசம் 8வது நாள் 8 மணிக்கு நைட்டு இந்த வகுப்பு ஆரம்பிக்குதுங்க. 888 அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின்படி பிரகாரம். எனவே இந்த வகுப்பு ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆரம்பிச்சு 17ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இப்பெல்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆன்லைன் கிளாஸ் அந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் ஒளிபரப்பாகும், மற்ற நேரத்துல பார்க்க முடியாது. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கிறோம்னா, இப்ப 8 மணிக்கு ஈவினிங் ஓபன் ஆகுதுன்னா அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் 24 மணி நேரத்துல நீங்க எத்தனை முறை வேணாலும் அதை பாத்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க. இந்த வகுப்புக்கு கட்டணம் 1888 ரூபாய். ஆமாங்க, இந்த வகுப்புல நீங்க பதிவு பண்ணணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். நீங்க லிங்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்க இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கலாம். ஒருவேளை ஆன்லைன் வகுப்புல, அதாவது ஆன்லைன் புக்கிங் செய்ய தெரியாத நபர்கள் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்குங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கற்றுக்கொள்ளுங்கள் மேனிஃபெஸ்டேஷன்.